ஜெயிக்கிறது நம்மளுடைய மக்களும் பெண்களும் இளைஞர்களும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் முதலமைச்சராக இருந்த பக்கத்துல பார்க்கும்போது நம்மளுடைய பூக்கடை குமாரண்ணன் அந்த திரு பிரபு அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களே, தோழர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, பகுதி செயலாளர்களே, என்னுடைய வெள்ளிவாக்கத்தில் பயணத்தில் ஒவ்வொரு வீட்டு பெண்களும் இளைஞர்களும் என்ன உங்க பிள்ளையா நினைச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து வரவேற்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய மருமகன், அவருடைய மகன், அவருடைய மகள், ஒட்டுமொத்த குடும்பமும் வெள்ளிவாக்கத்தில் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்த பொழுது தமிழ்நாட்டின் ஒரே தொகுதியில் முதல்வர் குடும்பத்தால் குறிவைக்கப்பட்ட ஒரே நபர் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் எங்களுடைய தலைவருடைய ஒரே நாள் பிரச்சாரம் ஒட்டுமொத்த கலைஞர் குடும்பத்தை மு.க. ஸ்டாலின் தூக்கி எறிந்தது. இதுதான் மக்கள் சக்தி. மக்கள் சக்தினா இதுதான். பெண்கள் சக்தி, இளைஞர் சக்தினா அதுதான். ஒட்டுமொத்த முதல்வர் குடும்பமும் எதிர்த்து நின்ன இந்த சாமானியனை பெண்களும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களும், மகனே உன்னை வெற்றி பெற வைப்பது என்னோட பணி, நீங்க பொறுப்பெடுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அதை நன்றி என்று சொல்லுவதை விட என் வாழ்நாள் கடமை என்பதை நான் சொல்றேன். அவ்வளோ பெரிய அழுத்தம் என்னை நோக்கி தலைவர் விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு அழுத்தமோ, ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது காவல்துறையும் திமுக குடும்பமும் மிகப்பெரிய அழுத்தத்தை தனிப்பட்ட முறையிலும் பொது வாழ்க்கையிலும் விமர்சனங்களும் கேவலமான பேச்சுகளும் தனிப்பட்ட தாக்குதலும் என்னை மட்டுமே நோக்கியது. எங்களுடைய தலைவரையும் அதற்கப்புறம் என்னையும் கடுமையான சொற்களால் எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களையும், அதற்கப்புறம் என்னையும் ஊடகங்களா இருக்கக்கூடிய யூடியூபர்களும் பேசி 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 அண்ணா கூறியதை போல, நீங்கள் பேசி பேசி வலுவிலுங்கள், நாங்கள் உறுதியுடன் அந்த பேச்சை கேட்டு வலுவோடு வெற்றி பெறுவோம் சொன்னார் அண்ணா. நாங்கள் தாங்கி தாங்கி வெற்றி பெறுவோம் சொன்னால், அண்ணா கூறியதை போல உங்களுடைய பேச்சுகளை தாங்கி மக்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த சரியான தோல்வி இருக்கிறது. நான் எலெக்ஷன் முன்னாடியே சொன்னேன், கொளத்தூர் மீட்டிங்ல சொன்னேன், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கலைஞர் குடும்பத்தின் கடைசி வாரிசு தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்கள் மட்டும்தான் முடிப்பீர்கள். அவ்வளவுதான். உங்களுடைய குடும்பம் இனி எந்த காலத்திலும் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியாது. ஏனென்றால் தமிழக மக்களுடைய ஆதரவு இல்ல, ஒட்டுமொத்த பெண்களுடைய ஆதரவுடன் ஒரு தலைவர் உதயமாகிவிட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் செய்ய முடியாததை, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முடியாததை ரெண்டு பேர்த்தோடைய சக்தியோட சேர்ந்து எங்களுடைய தலைவர், புரட்சி தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் இந்த குடும்பத்துடைய ஆதிக்கத்தை தூக்கி எறிந்தார். இது சாதாரண வெற்றி அல்ல. ஒவ்வொரு பெண்களும் கண்ணீர் விட்டு அழுது, தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி எதனால தெரியுமா கிடைச்சிச்சு? திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள். இன்றைக்கு சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள், அதோடு இணைந்தவர்கள் இளைஞர்கள். இந்த ரெண்டு சக்தியும் இன்னும் எந்த காலத்திலையும் நீங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வைத்துக்கோங்க. நீங்க என்ன வேணா பொய்யில பேசலாம், சட்டசபையில வந்து பொய்யா பேசலாம், உங்களாலேயே முடியாது. நான் சொன்னேன், திமுக எப்பயுமே 2வது தாட்டி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதி ஜெயிச்சிருவேன், 200 தொகுதி ஜெயிச்சிருன்னு சொல்லும் பொழுது அன்றைக்கே மேடையில் நம்மளுடைய தலைவர் சொன்னாரு, நான் உட்பட குளத்தூர்ல உட்கார்ந்து பேசினேன், உங்க தந்தை கலைஞராலே முடியாது பொழுது நீங்க ஜெயிச்சிருவீங்களா எங்க தலைவர் எதிர்த்துன்னு கேட்ட 2வது முறை. இன்றைக்கு கேட்கிறேன், திரு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா கலைஞராலே முடியல, உங்க அப்பா ஸ்டாலினாலே முடியல, எங்க தலைவரை நீங்க ஜெயிச்சிட முடியுமா?
நின்னு எதிரா பேசிட முடியுமா தேர்தல் அரசியல்ல? நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், நீங்க நம்ம எல்லாம் பேச வேணாம், ஆல்ரெடி மெஜாரிட்டி 150 மேல போயிட்டு இருக்கு, அவங்க பேசினா பேசட்டும், பாவம் எலெக்ஷன் டைம்ல தான் பேச முடியல, இப்ப பேசட்டும், ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க, அடிச்சா அழுவாங்கல்ல, அழுது கலந்துட்டு சட்டசபை விட்டு ஓடி போயிடுவாங்க, சொன்ன மாதிரியே பேசிட்டு ஓடி போயிட்டாங்க. இது நம்மளை பார்த்து பயந்துட்டாங்களா? இன்னும் திமுக காரனுக்கு ஆளுங்கட்சி நினைப்பு, அது அவங்களுடைய பரம்பரை நோய். ஒரு மாசம் வரைக்கும் நாங்க ஆளுங்கட்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த தேர்தல் வெற்றி நம்ம சொல்றோம் 50 வருடம் கழித்து ஒரு புரட்சிங்கிறோம். அந்த புரட்சி எங்க இருந்து உருவாச்சு? கடைசி 10 நாள் முன்னாடி இந்த புரட்சியை பத்தி யாருக்கும் தெரியல. நேஷனல் மீடியாஸ் கரெக்டா 5 நாளுக்கு முன்னாடி திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி உருவாயிருச்சு, மக்கள் புரட்சி உருவாச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழக ஊடகம் தாவேகா ஜெயிக்குன்னு சொன்னதே இல்லை கடைசி நாள் ரிசல்ட் வரைக்கும். அப்ப அந்த ஊடகத்தை பாருங்க, 3 தொகுதி ஜெயிப்பாரு, 10 தொகுதி ஜெயிப்பாரு, 20 தொகுதி ஜெயிப்பாரு, 160 தொகுதி திமுக ஜெயிச்சிடும், 200 தொகுதி நாங்க ஜெயிச்சிருவோம் மு க ஸ்டாலின் அவர்கள். கூட்டணி கட்சிகள் 25 கூட்டணி கட்சி என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க. ஆனா தமிழக மக்கள், பெண்கள், என் பிள்ளைய ஏன்பா இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிற, இது ஒரு காரணத்துக்கே தூக்கி எறிஞ்சாங்க. என்ன அவதூறுகள், என்ன அவதூறுகள், என்ன தவறு செய்தார் எங்க தலைவர்? ஒட்டுமொத்த புகழ் வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு தனி மரமா மக்களோட சேர்ந்து பெண்களுக்கான வாழ்க்கையை மாத்தணும், என் தாய்மார்களை வாழ்க்கையை மாத்தணும்னு ஒரு கட்சியை தனி மனிதனாக ஆரம்பித்து, பெண்களுடன் இளைஞர்களுடன் தனி மனிதனாக ஆரம்பித்து, எந்த விதமான பின்பலமும் இல்லாமல் ஆரம்பித்து பிரச்சாரத்தை உருவாக்கும் பொழுது எஸ்ஓபியை போட்டு பிரச்சாரம் பண்ணவே முடக்கினாங்க. நான் திருப்பியும் பதிவு பண்ணேன், நீங்க முடக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் வந்தோன்னு நீங்க வெளியே விட்டு பாருங்க, 10 நாள் போது இந்த ஆட்சியை தூக்கிடுறதுக்குன்னு சொன்னோம். 10 நாள் போதும் உங்க ஆட்சியை தூக்கிறதுக்கு. 10 நாள் அவர் செய்த பிரச்சாரம் ஒட்டுமொத்த திமுக குடும்பம் தூக்கி எறிஞ்சிச்சு. எந்த பிரச்சாரத்துக்கு வெளியே உள்ள இந்த சூழ்ச்சிலாம் செஞ்சுட்டு விஜய் அவர்களை வீட்டு விட்டு வெளியே வா, இந்த போலி பிரச்சாரம் நோட்டிபிகேஷன் வந்து வெளியே வந்தாருல, தூத்துக்குடி மீட்டிங் பாத்தீங்கல்ல, 10 லட்சம் பேர் ரோட்ல நின்னாங்கல்ல, அங்க மாறியது அரசியல் சூழ்நிலை. கடைசியில திருப்பூர்ல மாறுச்சு, சென்னையில மாறுச்சு. நான் அப்பயே சொன்னேன், பெரம்பூர்ல தலைவர் நாமினேஷன் பண்ணி முடிச்ச உடனே வண்டியை கொளத்தூர் விடுன்னு சொன்னாரு. கொளத்தூர்ல 1 லட்சம் பேர் நின்று இருந்தாங்க. அப்பயே சொன்னோம், அடுத்த நாள் கொளத்தூர் மீட்டிங் போடும்போது நான் பேசினேன், கொளத்தூர்ல மு க ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைவார். எப்ப சொன்னது? நம்ம எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னோம். அப்பெல்லாம் நம்பல அவங்க, ஏதோ சின்ன பசங்க பேசிட்டு இருக்காங்க. எங்க அப்பா யார் தெரியுமா? மு க ஸ்டாலின் அவர்கள். திரு உதயநிதி வெள்ளிவாக்க வந்து என்னோட வெற்றியோட ஆதவர்ஜனாவுடைய தோல்விதான் எனக்கு முக்கியம். இன்னும் ஒரு அரசியல் பார்த்தீங்களா, அவரோட வெற்றியோட என்னோட தோல்விதான் பைக்கும். அந்த பயம் இருந்தா போதும். திரு மு க ஸ்டாலினுடைய வாரிசு அவர்களே. ஆனா நான் இங்கேயும் வேலை பார்த்துட்டு நம்ம தலைவர் பச்சான பிறகு குளத்தூர்ல ஸ்கெட்ச் போட்டு அவர் பிள்ளைக்கும் தெரியல, மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியல. நீங்க என்ன தோக்கடிக்க வேலை பண்ணீங்க? எங்க தலைவர் உங்க குளத்தூர்லயே செக் வச்சார். சட்டசபையில நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆதரவு இருக்கு, ஆதரவு இல்ல சொல்லிட்டு அமைதியா போயிருக்க வேண்டியதானே. உங்களை கடுமையாக நாங்க எதிர்க்கிறோம், எப்பயும் போல பொய்யா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே. நமக்கு எலெக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரா முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு? யாரு? திரு மு க ஸ்டாலினுடைய மகன் இளவரசர் திரு உதயநிதி அவர்கள். அந்த இளவரசருக்கு பட்டாபிஷேகம் முன்னாடி என்ன பண்ணாங்க? துணை முதல்வர் ஆக்கினாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க. நமக்கு ரொம்ப நல்லது. நான் வேற நினைச்சேன் யாராவது சீனியர்லாம் போடுவாங்க, யாராவது ஒரு நல்ல அண்ணங்கள்லாம் சீனியர் நிறைய பேர் இருக்காங்க அங்க, நம்ம தங்கம் தென்னரசன் மாதிரி அந்த மாதிரி அனுபவசாலிகள்லாம் போட்டு நம்மள உண்டு இல்லைன்னு கொஸ்டின் கேட்க போறாங்க. சரி நம்மளும் ரெடி ஆயிடும் நினைச்சேன்.
இந்த குடும்பம் என்னைக்கும் திருந்தவே திருந்தாது. இவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்தவே திருந்தாது. இந்த பட்டாபிஷேகம் பண்ணி பண்ணி தான் குடும்பத்தை தூக்கி போட்டாங்க மக்கள். திருப்பி ஒரு பட்டாபிஷேகம். நான் தோத்துட்டேன், பிள்ளைய தூக்கி எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சிருக்கேன். போன தாட்டி சட்டசபையா சட்டமன்ற உறுப்பினராகி சட்டசபைக்கு அதிகம் வராதுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் சட்டசபை தலைவர். சரி, ஓகே, பெரும்பான்மை தேர்ந்தெடுத்தா சட்டசபை தலைவர் வந்து அமைதியா போக வேண்டியதானே. நம்ம பாட்டி அமைதியான சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறது. வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க 35% ஓட்டு எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக 65% இருக்கிறாங்க, இப்பயும் தெரிஞ்சுக்குவாங்க நீங்க தேர்தல் அரசியல தோத்துருக்கீங்க. நம்ம இளவரசர் உதய அவர்களே, நீங்க இன்னும் 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணா? உங்க சொந்த அப்பா குளத்தூர்ல தோத்துட்டாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பாக்கு ஆறுதல் கொடுக்காம, அவர் பாவம் தோத்துட்டோமே, 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை, 234 தொகுதியிலும் போய் வெற்றி பெறணும்னு போயிட்டு வந்தேனே, கடைசியில குளத்தூர்ல தோத்துட்டேன்னு உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வீட்டுல போய் ஆறுதல் சொல்லாம சட்டசபையில் அப்படி நிமிர்ந்து நின்று பேசுறாராம், நமக்கு அட்வைஸ் பண்றாராம். 65% உங்களுக்கு ஓட்டே போடல. ஐயா, 2006 உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள், உங்களுக்கு அவரு தானே எடுத்துக்காட்டு, முன்னுதாரணம். 26% வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாரே, அவரை நீங்க கேள்வி கேட்க முடியுமா? திரு உதயநிதி அவர்களே, எங்க தாத்தா 26% தான் வாங்கினாரு சொல்லுங்க. 74% எதிர்த்து நின்னாங்க மக்கள், அதனால அவர் தலைவரே கிடையாது. பேசுங்க. எங்க கலைஞர், எங்க தாத்தா வந்து எங்க முதலமைச்சர் வந்து தவறு பேசுங்க. உங்களுடைய தாத்தா திரு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 26% வாங்கி முதலமைச்சர் ஆகும் பொழுது, உங்க கூட இருந்தவங்க 2006 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும், கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட இருந்துச்சு. அவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சு நீங்க 26% தான் வாங்கினீங்க, 96 தொகுதி ஜெயிச்சீங்க. இந்த அரசியல் ஏன் புதுசுன்னா, 50 வருடங்கள் கழித்து திரு எதிர்கட்சி தலைவர் இளவரசர் உதய அவர்களே, நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க. 30 கோடி. இதே வில்லிவாக்கத்தில் 5000 ரூபாய் ஒவ்வொரு ஓட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய திமுக கேண்டிடேட் கொடுத்தாங்க. கொளத்தூர்ல உங்களுடைய தந்தை 3000 ரூபாய் கொடுத்தாரு. தமிழகம் முழுவதும் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு தொகுதியில 30 கோடி செலவு பண்ணீங்க. அதற்கப்புறம் உங்களுடைய கூட்டணி காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி, கிட்டத்தட்ட 26 கட்சி கூட்டணி, சின்ன சின்ன கட்சி முதற்கொண்டு கேப்டன் விஜயகாந்த் கட்சி, எல்லா கட்சியும் சேர்த்து, முஸ்லீம் லீக்ல இருந்து எல்லா கட்சியும் சேர்த்து நீங்க நின்னீங்க. எங்களுடைய வேட்பாளர்கள் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல. எழுதி வச்சுக்கோங்க, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல. காசு இல்லை எங்களுடைய வேட்பாளர்களுக்கு, காசே இல்லாம. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திண்டிவனத்துல ஜெயிச்சாங்க, பக்கத்து ஊரு, பஸ்ல ஏறினாங்க, இறங்குனாங்க, 7 மணி நேரம் பிரச்சாரம், 5 பேர்த்தோட போனாங்க, திருப்பி வந்தாங்க. திருப்பத்தூர்ல பெரிய கருப்பன் மினிஸ்டர், ஒரு சாதாரண இளைஞன், காசே இல்ல, ஆனா சிட்டிங் மினிஸ்டர் ஒரு ஓட்டுல ஜெயிச்சாரு. அடுத்து ஸ்ரீரங்கம், என் தம்பி ரமேஷ், சாதாரண பையன், நேத்து என்கிட்ட வாழ்த்து வாங்க வந்தாரு வீட்டு, என்னோட ஆபீஸுக்கு. வாழ்த்து வாங்க வந்தாங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் அது? வாழ்த்து வாங்க வந்தாங்க. அப்ப குடும்பத்தோட வந்தாங்க, அவங்க அம்மா, அவங்க அக்கா. அப்ப வரும்பொழுது என்னுடைய தெருவிலேயே 3வது வீட்டுல, அது ஒரு பெரிய வீடு, ரமேஷ் அவர்களுடைய அம்மா சமையல் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. என்னுடைய வீட்டுல இருந்து 3வது வீட்டுல அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி வாழ்த்து வாங்க வந்தேன், 8 மணிக்கு கிளம்பணும், நான் சமையல் வேலை பண்றதுக்கு. என் புள்ள எம்எல்ஏ ஆயிட்டான், ஆனா நான் சம்பாதிக்கணும்ல. என்ன ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து
எங்களுடைய தலைவர் வேட்பாளரை சூஸ் பண்ணி ஸ்ரீரங்கத்துல நின்று திருச்சியிலேயே அதிகமான ஓட்டை வாங்கியது தமிழக வெற்றி கழகம். உங்களுடைய நேரு, உங்களுடைய வேலு எல்லாத்தையும் தண்ணி குடிக்க வச்சாங்க எங்களுடைய இளைஞர்கள். சாமானியன் 75 வருஷ கட்சி திமுக பொது தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தியது இல்லை. திரு உதயநிதி அவர்களே, இளவரசர் உதயநிதி அவர்களே, மகுடத்தை தூக்கி உங்க தலையில உங்க அப்பா வச்சுட்டாரு. இங்க சாமானியன் இருக்காரு பாருங்க, இளைஞர்கள் பதவியேற்கும் போது பாருங்க ஒவ்வொருத்தரையும் டிவில. ஒரு சாமானியன் ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் கையில 1 லட்சம் ரூபாய் இல்லாதவங்க ஜெயிச்ச லிஸ்ட் எத்தனை தெரியுமா? 92 பேர். 92 பேர் கையில 1 லட்சம் ரூபாய் இல்ல. 1 லட்சம் ரூபாய் இல்ல கையில, சொல்லி வச்ச மாதிரி. இது புரட்சி இல்லையா? திமுக சமூக நீதினு சொல்றீங்களே, எங்கேயாச்சும் தலித் சகோதரர்களை பொது இடத்துல நின்று தைரியமா ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? எங்க தலைவர் விஜய் அவர்கள் தலித் சகோதரர்களை பொது இடத்துல நின்று ஜெயிக்க வச்சிருக்காரு. எங்க உங்க சமூக நீதி? எங்களது உங்க சமூக நீதி? மத அரசியல தூக்கி போட்டாரு. என் பெயர் சி ஜோசப் விஜய்னு. நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் என்னுடைய ஐடென்டிட்டியை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி மத அரசியலை ஒழிச்சிருக்காரு. மத அரசியலை ஒழித்து, ஜாதி அரசியலை ஒழித்து, பண அரசியலை ஒழிச்சு இளைஞர்களுக்கும் பெண்களையும் சாதாரண குடும்பத்தில் வேட்பாளர்கள் நிப்பாட்டி இன்னைக்கு சட்டசபையில் தைரியமாக நிமிர்ந்து உட்கார வச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? இளவரசர் உதய அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? நாங்க ரோட்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க உங்க அப்பா தலையில மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க அப்பா இனிஷியல் இல்ல, ஒரு தொகுதியை தண்ணியை நின்று ஜெயிச்சு காமிச்சிருங்க. ஆதரவு ஆசை விட்டு போயிடுறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப வாரிசை தூக்கி போட்டு, திரு கலைஞர் அவர்களுடைய பேரை தூக்கி போட்டு திமுக கட்சியை விட்டுட்டு தனியா நின்று ஒரு தொகுதியை ஜெயிச்சு காமிங்க. உங்களுக்கு அப்ப எங்க தலைவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்க குடும்பத்தோட ஐடென்டிட்டிலையும் அண்ணா உருவாக்கக்கூடிய கட்சியிலையும் திமுக அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கெட்ச் போட கொஞ்சம் தவறிட்ட. சேப்பாக்கத்துல எல்லா போக்கஸும் அவங்க அப்பா மேல இருந்துச்சு. அடுத்தது வச்சுக்கலாம். கேள்வி கேட்டுட்டாங்கல்ல, தலைவரை பார்த்து கேள்வி கேட்டாங்கல்ல, பதில் கொடுப்போம், கரெக்டான டைம்ல கொடுப்போம். அப்ப இது புரட்சி இல்லையா? இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? சமூக நீதிக்கான புரட்சி எங்க? இந்த தொகுதியில இந்த ஜாதி அதிகமா இருப்பாங்க, அவனை வேட்பாளர் போடு. அப்படி யாராச்சும் தமிழ் வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்று இருக்காங்களா? சொல்லுங்க. இந்த தொகுதிக்கு 30 கோடி, ஒரு ஓட்டுக்கு 3000. ஒரு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தில் காசு கொடுத்திருப்பாங்களா? திமுக 3000 கொடுத்தா அதிமுக 1500 கொடுத்தாங்க. இதே தொகுதியில் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். மக்கள் கூட்டணி நம்பவில்லை, நல்ல தலைவரை தேடினார்கள். இதுதான் தமிழ்நாடு. நான் எப்பவுமே சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு அரசியல் இயற்கையும் நேரமும் சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்கும். அன்று அண்ணாவை உருவாக்கியது தமிழக மக்கள். யாரு ஒரு தலைமையை கடினமா அழுத்தம் கொடுத்தாங்களோ அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அண்ணாவை கையில எடுத்தாங்க. ஒரு சாங்கான ஒரு லீடரா உருவாக்குனாங்க. அண்ணாவுக்கு அப்புறம் பிரச்சனை வரும் பொழுது எம்ஜிஆரை மக்கள் கையில எடுத்தாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் அவ்வளவுதான், இனிமேல் நம்ம குடும்ப ஆட்சி தான் திரு கலைஞர் நினைக்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களை கையில எடுத்தாங்க தமிழக மக்கள். அதுக்கப்புறம் எங்களுடைய தலைவர் சி ஜோசப் விஜய்களை கையில் எடுத்துட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் இன்னும் 4 தேர்தல தண்ணி மட்டும் தான் நீங்க குடிச்சிட்டு இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க, முட்டவே முடியாது. என்ன வேணா நீங்க பழி சொல்லு பண்ணுங்க. ஆட்சியை வச்சுக்கிட்டு 10 மாசம் எவ்வளவோ பழி சொல்லி பண்ணிட்டீங்க. இப்ப எங்க தலைவர் கிட்ட ஆட்சி இருக்கு, நிர்வாகம் இருக்கு, காவல்துறை இருக்கு, மக்கள் பணி செய்ய போயிட்டாரு. நான் அப்பயே சொன்னேன், நம்ம இளவரசர் உதய அவர்களுக்கு எல்லாம் நான் தலைவா முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை வச்சு நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் சட்டசபையில பேச முடியல, நம்பிக்கை இல்ல. இனிமேட்டு சட்டசபை ஓபன் ஆகும்ல. திரு பேரவைத் தலைவர்
எந்திரிச்சு பேசி முடிச்ச உடனே சபாநாயகர் சாரை பார்த்துட்டு திரு பேரவைத் தலைவர்களே இதோ நான் பதில் சொல்றேன், எல்லாத்துக்கும் ரெடி. 75 வருஷ வரலாறு திமுகவுடைய எல்லா திருட்டுத்தனமும் எல்லா கொள்ளையடிச்சும் எனக்கு தெரியும். படிச்சு வந்திருக்கேன், ஒவ்வொரு வரியா படிச்சிருக்கேன். நீங்க கேள்வி கேட்ட அடுத்த செகண்ட் நான் பதில் சொல்லுவேன். கேட்டா 65% எதிர்ப்பு இருக்கான். தமிழக அரசியல் வரலாற்றோடைய ஒரு டேட்டா தெரியல, ஒரு கணக்கு வழக்கு தெரியல. எந்த அரசியல்வாதியும் 60% வாங்கி இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது எந்த கட்சியும். தமிழக மக்கள் ஒரு ஜனநாயகத்தை விரும்புறவங்க. எப்பொழுதும் ஒரு 10 கட்சி இருந்தா அவங்கவுங்களுக்கான ஒரு ஓட் பேங்க கொடுப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே எழுதி வச்சுக்கோங்க, தனி பெரும் கட்சியா 3 வருஷத்துல எந்த கூட்டணி இல்லாமல், எந்த பணபலம் இல்லாமல், இந்த எலெக்ஷன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களே பூத் இருக்கான்னு காமிச்சாங்க பாருங்க. பூத்துனா என்னன்னு நம்ம வில்லிவாக்கத்துல 60% பெண்கள் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தது. பூத்துனா என்ன? நம்ம கிளாஸ் எடுத்தோம். ஓட்டர் லிஸ்ட்லாம் வந்துருவாங்க, இந்த திமுக காரங்க பொய்யா ஆளுங்களை கூட்டு வந்து கள்ள ஓட்டு போடுவாங்க, இவ்வளவுதான் பூத் ஒர்க் அன்னைக்கு. அப்புறம் இந்த மிஷினை பேக் பண்ணி வண்டியில ஏற்றி லைலா காலேஜ் வைக்கணும். இதை கரெக்டா புடிச்சுக்கிட்டு காலையில 6 மணிக்கு வந்தாங்க நம்மளுடைய பூத் ஒர்க்கர்ஸ். அதுவும் நம்ம என்ன பண்ணோம், 5 பேர் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. 5 மணிக்கு வந்துட்டாங்களா லட்சுமி அக்கா சொல்றாங்க. பாத்துக்கோங்க எவ்வளவு ஆர்வம், பாத்துக்கோங்க. மக்கள் வந்து ஓட்டு போறதுக்கு 7 மணிக்கு வந்தா நம்ம 5 மணிக்கு போயிட்டோம். கூட்டம் போய் நம்ம உட்காந்துட்டு பக்கா லிஸ்ட் எடுத்துட்டு கடைசி 6 மணி வரைக்கும் யார் யாரெல்லாம் திமுக திட்டு பசங்க வருவாங்களா வரமாட்டாங்களா நான் போறேன். நான் எந்திரிச்ச உடனே பூத்துல போன உடனே அங்க இருந்து நம்ம தங்கச்சி, அண்ணா இது வரைக்கும் எந்த திட்டு பசங்க வரலன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா பாக்கலாம், நீ கவலைப்படாதுன்னா யாரு கள்ள ஓட்டு போட மாட்டாங்களா. நான் நினைச்சேன், திமுக காரங்களா இதுக்காடா நீங்க வந்து பூத்து இருக்கான்னு கேட்டீங்க. எங்க ஆளுங்க ஒரே நாள பழகிட்டாங்க. இது குடும்பம்பா, இந்த பூத்து இதெல்லாம் தெரியாது. 5 குடும்பம் சேர்ந்தா ஒரு பூத்து, அவ்வளவுதானே. சேர்ந்துட்டாங்க, எலெக்ஷன் முடிச்சு திருப்பி வேலைக்கு போயிட்டாங்க. உங்களை மாதிரி கவுன்சிலர் இருந்துட்டு 15 வீடு வாங்குறது, இதை யாரா இங்க வாசிக்கிறது எங்கப்பா கண போயிட்டாருமே அவரு ஓடுமா. அப்ப பூத்துனா என்னன்னு காமிச்சுமா, 75,000 பூத்துலயும் தமிழக வெற்றி கழகம் நைட்டு 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்க. எப்ப 10 மணி வரைக்கும். திமுக 3 மணி கிளம்பி போயிட்டாங்க, அதிமுக 12 மணி கிளம்பி போயிட்டாங்க. என்னடா அது 7 மணிக்கே கூட்டம் வந்துருச்சு. அப்படியே பாக்குறாங்க உடல்மொழி. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட வேட்பாளர் நான் போனா போதும், தம்பி நீங்க தான் எனக்கு நான் கேன்வாஸ் பண்ண வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு பூத்துக்கு போகும்போது அக்கா செல்ஃபி உடனே ஓடி வராங்க செல்ஃபி எடுக்க. அக்கா பூத்துக்கா இங்க செல்ஃபி எல்லாம் எடுக்க கூடாதுக்கா, நான் வேட்பாளர். இல்ல தம்பி அவங்க விடுங்க. உடனே திமுகங்க அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, ஏன் மேல கம்ப்ளைண்ட். பொதுமக்கள் வந்து என்னப்பா பண்றது, இப்படி ஒரு பிரச்சனை வில்லிவாக்கத்துல. அந்த மாதிரி 7 மணிக்கு குடும்பமா வந்து அண்ணன் சொன்னாரு அன்னைக்கு திருவிழா மாதிரி இருக்கணும் நீங்க வந்து ஓட்டு போற அன்னைக்குன்னு. எப்படி திருச்செந்தூரில் வேளாங்கண்ணிலையும் போய் குடும்பமா போவாங்களே, 7 மணிக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு 4 மணிக்கு முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும். நான் பாக்குறேன் ஒவ்வொரு பூத்துலயும் 94% கள்ள ஓட்டு போறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல, ஆளே இல்ல. பக்கா லிஸ்ட் இருக்கு. நம்ம தங்கச்சி சொல்றாங்க, அண்ணா 92% முடிஞ்சிச்சு, 8% இவ்வளவுதான் ஓட்டு இருக்கு, இவங்க யாரும் வர்ற மாதிரி தெரியல, நாங்க ரொம்ப ரெடியா இருக்கிறோம், 6 மணிக்கு கேட்ட மூட சொல்லிடுங்க. நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க நம்ம தங்கச்சிங்க. அப்படி திமுக பூத்துக்கு தண்ணி குடிக்க வச்சது நம்மளுடைய மகளிர் சகோதரிகள். அப்புறம் நம்ம இளைஞர்கள் இருக்காங்களே, நான் போனா போது பின்னாடி 500 பேர் வராங்க. தம்பிங்களா வேணாண்டா, நான் தப்பு பண்றமே நினைச்சு போறாங்க, கலவரம் பண்ற மாதிரின்னு. திமுக 5 பேர் தான் வந்தாங்க, அவன் போய் பயந்து போயிட்டான் அவன் பாட்டுக்கு. அப்ப எந்த அளவுக்கு இளைஞர்கள் சக்தி இந்த தேர்தலில் இறங்கி வேலை பார்த்து கடைசியில் அவன் கொடுத்த 3000 எதுக்கு விசாரிச்சுன்னா, இன்னும் ஆய்வு பண்ணல. இன்னைக்கு தான் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய தோல்விக்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே, அதுக்கான காரணம் நான் இன்னைக்கு சொல்றேன், அதுக்கு காரணமே நீங்க தான். இதுக்கு என்ன ஆய்வு செய்யணும்? இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமே திரு மு க ஸ்டாலினுடைய நிர்வாகத்துடைய தோல்வி. அன்பு சகோதரன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே,
ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவரை அமைச்சராக்கிய பெருமை எங்களுடைய தலைவருக்கு சாரும். இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? இதுக்கு மேல என்ன புரட்சி வரணும்? நீங்க யாரை எம்எல்ஏ ஆக்கிறீங்க? சட்டசபையில 50 வருஷமா உங்க கூடத்துல உங்க மகன், அதுக்கப்புறம் அமைச்சர்களுடைய மகன், இவங்க தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து பாருங்க, சட்டசபையில ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் இருந்து சட்டசபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதற்கான புரட்சி செய்தது எங்களுடைய தலைவர். இதுக்கு மேல என்ன பெரிய புரட்சி வேணும்? அப்ப திமுக போட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புரட்சிக்கு காரணம் என்ன? இந்த தோல்விக்கு காரணம் என்ன? இந்த புரட்சிக்கும் தோல்விக்கும் காரணம் ரெண்டு பேர் தான். ஒண்ணு ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு அவருடைய மகன் இளவரசர் உதய அவர்கள். அவ்வளவுதான். இதுக்கு மேல ரொம்ப ரிசர்ச் பண்ணாதீங்க. பாவம் திமுக அழுதுருவாங்க, புலம்புறாங்க. மு.க. ஸ்டாலின் கலைஞர் ஐயா ஐயோ கலைஞர் ஐயா நீங்க ஏன் செத்து போனீங்க? இவங்க 2 பேர்த்துல விட்டுட்டு கட்சியை முடிச்சுட்டாங்க. இதுல சொல்றாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இளவரசர் உதய அவர்களும், தாவேகா கழகம் குதிரை பேர் அரசியல் செய்கிறது.